வணக்கம். போன வீடியோவில் பிஏஎன்ஓஎஸ் பற்றி 2 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன்று பிஏஎன்ஓஎஸும் எம்பிபிஎஸும் ஒரே மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பிஏஎன்ஓஎஸ்க்கு வந்து நீட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முன்னாடியே சொல்லியிருப்பேன் பிஏஎன்ஓஎஸும் எம்பிபிஎஸும் ஒரே கிரேடுங்கிறத. அதோட பிஏஎன்ஓஎஸ்க்கு நீட் எழுத வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க, எப்படி பிஏஎன்ஓஎஸும் எம்பிபிஎஸும் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத. அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அதே நேச்சுரோபதியில் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, philosophy and practice of yoga plus nature care. Second year MBBS subject community medicine, pharmacology, pathology, microbiology, forensic medicine and toxicology. அதுக்கடுத்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். அதே பிஎன்ஓஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா pharmacology, pathology, microbiology, diagnosis methods in nature cure, diagnosis methods in modern medicine, yoga and physical culture paper 1. இந்த சப்ஜெக்ட்லாம் செகண்ட் இயர். தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட் கம்யூனிட்டி மெடிசன், இஎன்டி, ஆப்தமாலஜி. அதே பிஎன்ஓஎஸ்ல பார்த்துக்கிட்டோம்னா ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், சைக்காலஜி, அப்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் கைனகாலஜி, யோகா அண்ட் ஃபிசிக்கல் கல்ச்சர் பேப்பர் 2, நியூட்ரிஷன் அண்ட் ஹெர்பாலஜி, மசாஜ், கைரோப்ராக்டிஸ், ஆஸ்டியோபதி, அரோமாதெரபி. இவ்வளவும் தேர்ட் இயரில் படிப்பாங்க. ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் psychiatry, dermatology and venereology, pediatrics, anesthesiology, orthopedics, obstetrics and gynecology. BNS final year la pathukona yoga therapy, hydrotherapy, fasting and diet therapy, chromotherapy and magnetotherapy, physiotherapy, acupuncture, minor surgery, hospital management. இதே மாதிரி எம்பிபிஎஸ்லும் சரி பிஎன்ஓஎஸ்லும் சரி ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப். பிஎன்ஓஎஸ்ல எவ்வளோ படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது உங்கள் மனசில் ஒன்று தோணும், இதுக்கு இந்த கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத பற்றி. இப்போ அதை பற்றி தான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். கவர்மெண்ட்டாகவும் பார்க்கலாம், ப்ரைவேட்டாகவும் பார்க்கலாம். கவர்மெண்ட்டானு வந்தோம்னா உங்களுக்கு எம்ஆர்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க. எம்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகும்போது 2 விதமாக போகலாம். கவர்மெண்ட் டாக்டராகவும் போகலாம், வந்து மெடிக்கல் ஆஃபீஸராகவும் போகலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டில் பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் லெக்சரர் ஆகலாம். அதே மாதிரி தனியாக கிளினிக்கல்ஸ் போடலாம், கிளினிக், ஹாஸ்பிட்டல், அதுக்கடுத்து மசாஜ் அண்டு ஸ்பாஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அப்ராட்லேயும் இருக்குங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிஎன்ஓஎஸ் பற்றி தகவல் தெரிஞ்சிருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் அதுக்கடுத்து போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இன்ஸ்டா ஐடியும் இமெயில் ஐடியும் பின் பண்ணியிருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.